திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சந்தோஷமாக வந்து நிற்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் மிகப்பெரிய நல்ல தரிசனங்களை மிக அதிகமான காலமாகவே நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்தார். முக்கியமாக வெறுமனே ஊழியங்களை நடத்திவிட்டு சென்று விடாதபடி தனித்தனியாக மக்களுக்காக எவ்வளோ நேரம் என்றாலும் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், பிசாசின் கட்டுகளை உடைக்க வேண்டும், சாபங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மனிதர்களை விடுவிக்க வேண்டும், தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று நாம் ஆரம்ப காலங்களிலிருந்தே போராடி வருகிறோம். எங்கு நாம் கூட்டங்களை நடத்தினாலும் அதன் முடிவிலே மக்களுக்கு சுவையான உணவை நாம் நம்மால் முடிந்த வரைக்கும் அளித்து வருகின்றோம். நாம் செலவினங்களை குறித்து கவலைப்படுவது இல்லை. நாம் ஐயோ இவ்வளவு செலவாகிறது என்று அங்கலாய்ப்பதும் இல்லை. மாறாக முழு பலத்தோடு கர்த்தர் தந்திருக்கிற பணத்தை எல்லாம் அவருடைய ஊழியத்திற்காகவே நாம் செலவழித்து வருகிறோம். அதை நாம் பெருமையாகவே எண்ணுகிறோமே என்று நாம் சிறுமையாக எண்ணவில்லை. இப்படி பணம் செலவாகிறது என்று நாம் வருத்தப்படுவதும் இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மாளிகையின் ஆசிரியத்தில் இருக்கிறது, அதற்குள்ளாக எப்படியாவது முதியோர் இல்லங்களை கட்ட வேண்டும் எனப்பட்ட நீண்டகால தரிசனத்தை ஆண்டவர் பார்த்தார். நம்முடைய வாஞ்சியை பார்த்தார், அதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். நான் இதை குறித்து அறிவிப்பு கொடுத்த பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாவரும் அதற்காக உதவி செய்தீர்கள், ஜெபித்தீர்கள். கணக்கற்ற மக்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலிருந்தும் இந்த அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். இதன் விளைவாக இப்பொழுது அடைக்கலான் குருவி இல்லம், அந்த முதியோர் இல்லம் அழகாக ரெடியாகி இருக்கிறது. பார்ப்பதற்கு கம்பீரமாக அது தோற்றம் அளிக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே எல்லா வசதிகளையுமே நாம் முதியோர்களுக்காக செய்து கொடுத்திருக்கின்றோம். காற்றோட்டமான வசதி, மிகப்பெரிய விசாலமான அறைகள், அட்டாச்சு டாய்லெட்டு, இன்னுமாக தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபங்கள் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். நேற்று தீப்பொறி தேவராஜ் ஐயா வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்தினார்கள். 1:45 மணி வரைக்கும் நடத்தினார்கள். இப்படியாக தினந்தோறும் அவர்களுக்கு ஜெபங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏராளமான முதியோர் இல்லங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கலாம். ஏன் இதைவிட மிக மிக வசதியான முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம், இந்த அடைக்கலான் குருவி இல்லம். எனவே கடைசி காலங்களில் யாரெல்லாம் ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் உடனடியாக நமது அடைக்கலான் குருவி இல்லத்தை தெரிந்து கொண்டு என்னை தொடர்பு கொண்டு வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட உங்களை அழைக்கின்றோம். ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனித்தனியாக அறைகளை நான் கட்டியிருக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அங்கே நல்ல தினந்தோறும் நல்ல உணவுகளை நாம் ஆட்களை வைத்து சமைத்து கொடுக்கின்றோம். இன்னும் என்ன வசதிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் வயதான காலத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைகளால் கவனிக்க முடியலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்கி நர்சிங் கேர் கொடுக்குற நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. இது தினந்தோறும் நான் அறிவித்து வருகிறேன். நீங்கள் ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றிருப்பீர்கள் என்றால், அர்ப்பணிப்போடு செயல்படுவீர்கள் என்றால், எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கேயே தங்கி நீங்கள் இருந்து நீங்கள் அந்த நர்சிங் கேர் கொடுப்பீர்கள் என்றால் மிகவும் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை. எனவே நாம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் வைத்து
நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதை வாக்குத்தத்த கூட்டமாக இந்த வாரம் நடத்தலாம் என்றிருக்கிறோம். கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான விருந்து உண்டு, தனித்தனியான ஜெபம் உண்டு, திருக்கரிசனமான வார்த்தைகள் உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, எத்தனையோ ஜனங்கள் இந்த மார்த்தாண்டத்தின் பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள். ஏன் நீங்கள் கூட்டங்களிலே பங்கு பெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தரும் விடுதலையை நீங்கள் ஏன் பெற்று செல்லக்கூடாது? மார்த்தாண்ட பகுதி ஜனங்களை எல்லா வசதிகளையும் உங்களுக்கு செய்திருக்கிறோம். நல்ல பாடல்கள், நல்ல இசை, நல்ல செய்தி, தனித்தனி ஜெபம், எல்லாருக்கும் நல்ல உணவு. இதைவிட என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறீர்கள்? எனவே நீங்கள் திரளாய் பங்கேற்று தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் அகித்தோப்பலின் ஆலோசனையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்சலோம் அகித்தோப்பலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அது வாசிக்கிறதுக்கு பண்ணி நான் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களில் அகித்தோப்பல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. இப்போ எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. எருசலேமில் தாவீது ராஜாவாக இருந்தார். அவர் இப்போ பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை. இங்கே அப்சலோம் எனப்பட்டவருடைய மகன் ஒரு பெரிய கூட்டத்தோடு திரளாய் அவருடைய தகப்பனுடைய அரியாசனத்தில் அமர்ந்து கொள்கின்றான். தகப்பனை ஒழித்து கட்ட வேண்டும், நான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பெய்த்தனமான ஆசை அவனுக்கு. அப்பா காலம் முடியட்டுமே, இவ்வளோ காலம் இருக்க போகிறாரு, அதுக்கப்புறம் நம்ம தானே ராஜா அப்படி என்றெல்லாம் காத்திருக்க பொறுத்திருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. சாப்பாடு பொங்குறது என்றால் அது பதமாக வருகிற வரைக்கும் காத்திருக்கணும், பொங்குற வரைக்கும் காத்திருக்கணும். அதை வடித்து அதை தட்டிலே வைத்து நல்ல சூடெல்லாம் குறையிற வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு காத்திருப்பிற்கு விருப்பம் இல்லை. எடுத்த உடனே எல்லாம் நடக்கணும். சொத்துப்பானைக்குள்ளே கையை விட்டால் கையை வெந்து போயிடும். சாப்பாடு ஆறாமல் இருக்கிற முன்னாடி சாப்பிட்டோம்னா குடல் வெந்து போயிடும். பொறுத்திருக்க வேண்டும். ஒரு பதம் வருகிற வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும். பொறுமை என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் அல்லது இந்த இயற்கை கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு நீதி. இதை யாரும் தாண்ட நினைப்பார்கள் என்றால் அவர்களுடைய கதை முடிந்து போகும், பரிதாபமாய் முடிந்து போகும். இப்படிப்பட்ட இந்த கொடிய மனிதனுக்கு நிறைய ஆதரவு இருக்கிறது, நிறைய அறிவு இருக்கிறது. அந்த மனிதன் தன்னுடைய ஆலோசனைக்காரனாக அகித்தோப்பலை வைத்திருக்கின்றார். இந்த அகித்தோப்பலுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. இதை பைபிளில் வேறு எந்த இடத்துலையும் இப்படி ஒரு வசனம் இல்லவே இல்லை. அவர் அந்த அளவுக்கு அறிவு படைத்தவராக அந்த அகித்தோப்பல் இருந்தார். மிகவும் ஞானம் படைத்தவராக இருந்தார். இஸ்ரவேலின் ராஜாவுக்கெல்லாம் அவர்தான் மிக முக்கியமான ஆலோசனைக்காரராக இருந்தார். கர்த்தர் அவருக்கு அவ்வளவு கிருபைகளை கொடுத்திருந்தபடியினாலே அவர் ராஜாவுக்கு யோசித்து ஆலோசனை சொல்லுவார். ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு தேவை வருகிற பொழுது, எதிரி நாட்டவர்கள் வருகிற பொழுது, மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ராஜாக்கள் இவரிடத்தில் தான் கேட்பார்கள். அவர்களுக்கு சிரமமாய் தோன்றுகின்ற, ராஜாக்களுக்கு சிரமமாய் தோன்றுகின்ற காரியங்களை அகித்தோப்பல் சிந்தித்து உடனடியாக மிக சிறப்பான நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அந்த ஆலோசனைகள் எல்லாம் தெய்வத்துடைய வாக்கை போல இருந்தன. அந்த அளவுக்கு ஞானமுடையவைகளாக, சரியானவைகளாக, ராஜாக்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமானவைகளாக இருந்தன என்று காண்கின்றோம். இந்த ராஜாக்களின் புஸ்தகங்களாக இருக்கட்டும், சாமுவேலுடைய புஸ்தகமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் வேறு பல புஸ்தகங்களாக சாப்டர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எங்கேயுமே இப்படி ஒரு ராஜாவுக்கு இப்படி ஒரு ஆலோசனைக்காரர் இருந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அறிவு படைத்தவராக இந்த அகித்தோப்பல் இருந்தார். அவர்கிட்ட கேட்குறது ஒன்று, ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஒன்று, தெய்வத்திட்ட கேட்குறது ஒன்றுங்கிற அளவிற்கு அவர் துல்லியமான ஆலோசனைகளை சொல்லி வந்தார். இதை நான் வாசிக்கிற பொழுது நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேலுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரர் இருந்தார். தாவீதிற்கு தான் அப்படி ஒரு ஆலோசனைக்காரர் இருந்தார். அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் உண்மையாய் வாழ்கிற பொழுது நமக்கும் கூட அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைக்காரர்களை கர்த்தர் தருவார். இன்னொன்று, இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிற பொழுது நமக்கு நல்ல ஆலோசனைகளை இந்த பைபிள் உள்ள வசனங்கள் நமக்கு கொடுக்கின்றன. தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைக்காரராக இருக்கின்றார். நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் அல்லவா? அப்படி என்றால் நமக்கும் ஆலோசனை தேவை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை தேவையா? அவ்வளோ பெரிய ஊழியக்காரர்.
சொல்லுங்கள். ஆனால் அவருக்கும் ஒரு ஆலோசனைக்காரர் இருந்தார் அல்லவா? எனக்கு ஒரு ஆலோசனைக்காரர் தேவை. நான் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக, நான் முன்னேறுவதற்கு முன்பதாக, நான் மலைகளை சாய்க்குவதற்கு முன்பதாக, முட்டுவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரர் தேவை எனப்பட்ட ஒரு மைண்ட் செட் நமக்கு வேண்டும். அவர்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய வேலையே ஆலோசனைக்காரர் வேலை. அதே மாதிரி ஆட்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஆலோசனைக்காரரை நம்புவதை விட இந்த ஆலோசனைக்காரரை தந்த ஆண்டவரை அதிகமாக நம்புவது மிகவும் நல்லது. நம்ம அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற செல்வங்களை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வியாபாரங்களை, பிஸ்னஸ்லாம் அதை தான் அதிகமாக நேசிக்கிறோம். இதை தந்த ஆண்டவரை நாம் அதிகமாக நேசிப்பதில்லை, தேடுவதில்லை. நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுவதும் இந்த மாதிரி உலகத்தின் காரியங்களில் போச்சு. கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களே போயிடுச்சுன்னா ஆண்டவர் வருத்தப்படுவார். என் பிள்ளை ஆசைப்படுறான்னு நான் இதெல்லாம் கொடுத்தேன், ஆனால் இப்போ அவன் அதெல்லாம் அப்படியே மறந்துட்டான், அதிலே போயிட்டான், என்னி அவன் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை வருத்தப்படுவார். பிரியத்துக்குரியவர்களே, இதையெல்லாம் நமக்கு தந்தது ஆண்டவர். ஆலோசனைக்காரர்களை தருவதும் ஆண்டவர். ஆலோசனை யார் மூலமாக அவர் சொல்லி விடுறார்? நம்ம ஆண்டவரை தான் சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த அகித்தோப்பல் இவர் தாவீது காலத்தில் தாவீதிற்கு ஆலோசனைக்காரராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால் அவர் அங்கே ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருந்தார். தாவீதுக்கு ஆலோசனைகளை சொன்னார். அது தாவீதுக்கு பிரயோஜனமாக இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இப்பொழுது அவரை கொண்டு விட வேண்டும் என்கிற கங்கணம் கட்டி கொண்டு அவருடைய மகனாகிய அகித்தோப்பல் வந்திருக்கிறான். அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு இந்த மனிதன் துணிகின்றார். ஆரம்ப காலங்களில் அவர் சொன்ன ஆலோசனைகள்லாம் சரியாகவும் இருந்தது. ஆனால் தாவீதுக்கு தான் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஒழிய அகித்தோப்பலுக்கு அவர் நியமிக்கப்படவில்லை. அந்த ஆலோசனை இப்பொழுது அகித்தோப்பலின் பக்கமாக அப்சலோமின் பக்கமாய் திரும்புகிறது. தேவனுடைய சித்தங்களை சாத்தான் குலைத்து போடுகின்றவனாக இருக்கிறான். மிக நல்ல முறையிலே பாய்ந்து கொண்டிருக்கிற நதிகளை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாய்ந்து கொண்டிருக்கிற நீரோட்டங்களை, செழிப்பான நிலங்களை எடுத்து அவர்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களுக்கு பாய்ச்சும்படியாக சாத்தான் முயற்சிக்கின்றான். உங்களுக்கு வந்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை அப்படியே எடுத்து உங்களுடைய எதிரிகளுக்கு, இல்லைன்னா ஒன்றுக்கும் உதவாதவர்களுக்கு, இல்லைன்னா பிசாசுடைய ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு, துணிகரமாக பல காரியங்களை செய்பவர்களுக்கு, நயவஞ்சகமாய் நாடகம் ஆடுபவர்களுக்கு அவன் எடுத்து கொடுக்கின்றான். தாவீதுக்கு தானே இவ்வளோ நல்ல ஆலோசனை இருக்கணும். எப்படி இங்கே அது அகித்தோப்பல் எப்படி அப்சலோமுக்கு போகலாம்? யோசித்து பாருங்கள். தாவீதுக்கு ஆசீர்வாதம் தானே, அது அவர் ஆலோசனைக்காரர் தானே, எப்படி இங்கே போகலாம்? ஆனால் அதுதான் சாத்தானுடைய தந்திரம். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருப்பவர்களை எடுத்து, நலமானவைகளை எடுத்து இன்னொருவனுக்கு கொடுப்பான் சாத்தான். இது காலகாலமாக நடக்கிறது என்பதை பைபிளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நல்ல வேலைக்காரர்கள் இன்றைக்கு உங்களுடைய எதிரிகள் பக்கத்தில் இருக்கலாம். உங்களுக்கு இருந்த சொத்துக்களை இன்றைக்கு சாத்தான் நயவஞ்சகமாக எடுத்து உங்களுடைய எதிரிகளுக்கு கொடுத்துருக்கலாம். கர்த்தரை அறியாதவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். சண்டாளர்களுக்கு கொடுத்துருக்கலாம். என்ன இது என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கலாம். தாவீது கலங்கி நின்றிருப்பார். என் பக்கமாக இருந்து அகித்தோப்பலா இப்போ என் மகன் பக்கம் இருக்கான், அவன் எனக்கு விரோதமாக ஆலோசனை சொல்ல கலங்கி இருப்பார். அதுதான் பிசாசுடைய கிரியைகளாக இருக்கிறது. நமக்கு மிக நலமானவைகளாக இருக்கிறது எடுத்து இன்னொருவனுக்கு கொடுத்து விட வேண்டும். இன்னொருவனுக்கு கொடுப்பதை விட நம்முடைய எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்மை பகைப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் எப்போ விடுவோன்னு காத்திருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பிசாசுடைய கிரியையாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் இங்கே அகித்தோப்பல் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கின்றார். எனவே இவ்வளவு நல்ல ஆலோசனைக்காரன் எதிராய் செயல்படுகிறாரே, எதிராய் ஆலோசனை கொடுக்குறாருன்னா இன்னொரு பாடத்தை தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தர்ட்ட ஆலோசனை வாங்குறதுக்கும் மனுஷன்ட்ட ஆலோசனை வாங்குறதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். ஆண்டவர் என்னைக்கு நம்ம பக்கம் தான் இருப்பார். ஆனால் இந்த உலகத்து மக்கள் ஒரு நாள் நம்ம பக்கம் இருப்பாங்க, இன்னொரு நாள் எதிரிகள் பக்கமாக சாய்வாங்க. உலகத்து அன்பு, உலகத்து ஆலோசனை அப்படி தான் இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. எனவே இதிலிருந்து ஒரு விலையேறப்பெற்ற பாடத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ அப்பா அங்கே காட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சிருக்கிறாரு. மகன் அரியாசனத்துக்கு வந்திருக்கிறாரு, சிங்காசனத்துக்கு. அகித்தோப்பல்கிட்ட கேட்குறான் அப்சலோம், எப்பா இப்போ எங்களுக்கு ஆலோசனை சொல்லும், நான் என்ன செய்யணும் ஆலோசனை சொல்லும் அப்படின்னு சொல்லி அப்சலோம் கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 21ஆம் வசனம். அப்பொழுது அகித்தோப்பல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்து அவருடைய மறுமனையாட்டிகள் இடத்துல பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பழக்கும் என்றான். அப்படி அப்சலோம் உப்பிரிகின் மேல் அப்சலோமுக்கு ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். ஐயோ, இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுதுதான் கண்களை மூடிக்கொள்ளலாமா என்று தோன்றும்.
இந்த பைபிளில் எவ்வளவோ தீங்கான சம்பவங்களை மனிதர்கள் செய்தார்கள் என்று குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதைவிட ஒரு கேடான காரியத்தை நாம் எங்கும் காணவே முடியாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் பதவி வெறியிலே, ராஜாவாகிட வேண்டுங்கிற வெறியில எவ்வளவு துரோகமான காரியங்களை, துணிகரமான காரியங்களை செய்தார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது. அகித்தோப்பல் சொல்றாரு, உங்க அப்பாவுடைய மறுமனையாட்டிகள் தான், அப்பாவுடைய மறுமனையாட்டிகள் மனைவினா அப்சலோமுக்கு அம்மாமார் 10 பேரை வச்சுட்டு போயிருக்கார். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவங்ககிட்ட நீ பிரவேசின்னு சொன்ன உடனே அந்த அரண்மனை உப்பரிகை, பெரிய உப்பரிகையில் ஒரு கூடாரத்தை போடுறாங்க. இஸ்ரவேலே பார்க்குது, லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த துணிகரமான மகன், இந்த பிசாசின் மகனாகி அப்சலோம் தகப்பனுடைய மனைவிகளிடத்தில், தன் அம்மாமாரிடத்தில் அவன் பிரவேசித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கண்களை மூடிக்கொள்ளுகிறோம். பரலோகத்தில் எவ்வளோ ஒரு வேதனை ஏற்பட்டிருக்கும். ராஜாவாகணும், அதாவது இதில் என்ன காரணம் அப்படி அவன் ஆலோசனை கொடுத்தான்னா, அந்த அகித்தோப்பல் கொடுத்தான்னா, அந்த நாட்களில் ராஜாவுடைய மனைவியை யார் திருமணம் செய்கிறாங்களோ அது அடுத்த ராஜா, அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அதனால தான் அந்த ஆலோசனை கொடுக்குறான், உங்கள் அப்பா அம்மாருடைய மனைவி ராணிகள்கிட்ட நீ பிரவேசியும். இந்த கேடுகட்ட மகனாகிய அப்சலோமும் கூட அதற்கு கீழ்ப்படிந்து எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கதாக அவன் அப்படியே பிரவேசித்தான். இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பவம் நடந்ததே கிடையாது. பரலோகத்தில் பெரிய ஒரு அமைதி உண்டாயிருக்கும். தாவீதின் பிள்ளை இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்கின்றானே என்று சொல்லி. ஐயா, 4 சுவர்களுக்குள்ளாக நடக்க வேண்டிய ஒரு காரியம் அல்லவா அது? அதை அரண்மனை உப்பரைகளை உச்சத்தில் போட்டு எல்லாரும் பார்க்கத்தக்கதாக பாருங்கள் பாருங்கள் என்று சொல்லி வேடிக்கை காட்டுவது போல தாவீதுடைய மகனாகி அப்சலோம் அதை செய்தானே. இதை வாசிக்கிற பொழுதெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கின்றோம். பதவி வெறி அது எனக்குரிய தாய்மார்களுக்கு, சொந்த தாய்க்கு சமானம். அப்படிப்பட்டவர்களோடு கூட எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம, கொஞ்சம் கூட ஐயோ பார்க்குறாங்களேங்கிற உணர்வே இல்லாத ஜென்மமாக, ஐயோ அது எப்படி செய்ய முடிந்தது, எல்லாரும் பார்க்கும் பொழுது வெட்கமே இல்லாதபடிக்கு அவன் அந்த 10 பேரிடத்துல பிரவேசித்தானா. இறைவா நம்ம என்ன சொல்ல முடியும்? எடுத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பதவி வெறியினாலே நிறையப்படுகிற பொழுது, ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவனுக்கு பாவம் செய்வதற்கு எந்த எல்லையும் கிடையாது. எவ்வளவு நாள் அவன் துணிகரம் கொள்வான் என்பதை இதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தாவீது ராஜாவோட சொந்த மகன் ஒரு தவறான ஆலோசனையை கேட்டு என்ன பாவத்தை செஞ்சான் பார்த்தீங்களா? வெக்கமே இல்லையா அவனுக்கு? இத்தனை பேர் பார்க்குறாங்களே. இதயத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரவேலின் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஆனால் சாத்தான் அந்த நாளிலே அகித்தோப்பல் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுத்து சொந்த மகன் இப்படியாக செய்தான் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதில் மிக வருத்தமான காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட பிள்ளை, இது யாருடைய பிள்ளை என்றால் தாவீதுடைய பிள்ளை. அவருடைய மகன் இப்படிப்பட்ட அநியாயத்தை, அக்கிரமத்தை அவன் செய்தான். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் பிசாசான் உக்கிரத்தோடு போராடுவான். நினைத்து பார்க்க முடியாத அசிங்கங்கள், இந்த மாதிரி அருவருப்புகள் எல்லாம் நாம் காணும்படியாக வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளும் கேள்விப்படும்படியாக சூழ்நிலைகள் வரலாம். இதுக்காக இதை பைபிளை எழுதி வச்சிருக்கேன், எழுதாமலே இருந்திருக்கலாமே அப்படி நான் யோசித்தேன். இது மாதிரி அசிங்கங்கள்லாம் இல்லை குறித்து வைக்கப்பட வேண்டுமா என்று சொல்லி நான் யோசித்தேன். அது பிறகுதான் நான் கண்டுபிடித்தேன், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஒன்று அதற்காக, இன்னொன்று நீங்கள் மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், கேள்விப்படலாம், சில அருவருப்புகளை பார்க்கலாம், கேள்விப்படலாம். இப்படிலாம் இருக்கே வாழ்க்கையில், இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்றைக்கு அப்சலோமை தூண்டிய அதே ஆவிதானே இன்றைக்கு வாலிபர்களையும் அநேகர்களையும் தூண்டுகின்றது. இதே போல காரியங்களை துணிகரமாக செய்ய வைக்கின்றது. எனவே இதிலிருந்து இன்னொரு பெரிய பாடத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம். சில விஷயங்களை 4 சுவருக்கு மத்தியில் அது இருக்கணும். அதை வெளியே கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய தேவனுடைய கோபம் அங்கே வந்துவிடும். இன்னொன்று, இந்த மாதிரி காரியங்களை ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. சாத்தா இந்த மாதிரி நிர்வாணங்களை, இந்த மாதிரி அசிங்கமான காட்சிகளை எல்லாரும் பார்க்கணும். ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஜனங்கள் பார்க்குறாங்க, கிரிக்கெட் மேட்சை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவன் செய்கிற அருவருப்பை லட்சக்கணக்கான மக்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க.
பாருங்கன்னு சொல்லி ஓடி வந்து பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்தால் இவ்வளவு ஒரு அருவருப்பான காட்சி மக்கள் பார்க்கணும் சாத்தான் அன்றைக்கு ஏற்பாடு பண்ணா. இன்றைக்கு இதே போல் எத்தனையோ காட்சிகள், அருவருப்பான காட்சிகளை வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் அநேகர் மொபைல் ஃபோன் மூலமாக, காரியங்களின் மூலமாக பார்ப்பதற்கு இன்டர்நெட் இன்றைக்கு வசதி செய்கின்றது. பெரிய தவறு இது. சாத்தானுடைய தந்திரம். பாருங்கன்னு சொல்லி கொண்டு போவான். ஆனால் அது மிகப்பெரிய சாபமாய் மாறிவிடும். அப்சலோமுக்கும் சாபம், அதை பார்த்த மக்களுக்கும் சாபம். அதில் உண்மையான ஒரு இஸ்ரவேலின் பிரஜை நின்றுருப்பான்னா, ஐயோ இது என்ன அருவருப்பு அப்படின்னு சொல்லி அவங்க விலகியிருப்பான். ஆனால் ஜனங்கள் நின்று பார்த்தாங்க. அதை பார்த்து ஒருத்தரும் நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காட்சிகளை வைப்பது பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. நாம் எச்சரிக்கப்பட்டு உடனடியாக விலகி கொள்ள வேண்டும். இல்லை அது 4 சுவர்களுக்காக நடக்கிறக்கான, அதை நான் பார்ப்பதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை, அது நன்மையை கொண்டு வராது என்று விலகி ஓடிடணும். யோசேப்பு விலகி ஓடினார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி. அப்பொழுதுதான் நாம் காக்கப்படுவோம். அப்பொழுதுதான் நம்ம தலையில சாபங்கள் வராது. அப்பொழுதுதான் பிசாசு நம்மகிட்ட வர முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகம் பிசாசினாலே அநேக நேரங்களில் ஆளப்படுகிறது. அநேக நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை சாத்தானான் அவன் கொண்டு வருகின்றான். இன்டர்நெட் அவனுடைய கையில் இருக்கிறது. அறிவு படைத்தவர்கள் இன்றைக்கு அந்த டெக்னாலஜி எல்லாம் தவறான காரியங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. 4 பேர் பார்க்குற காரியங்கள் அது எப்பொழுதுமே தகுதியானவைகளாக இருக்க வேணும், நலமானவைகளாக இருக்க வேணும், ஆசீர்வாதமானவைகளாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக அநேக ஜனங்கள் நடத்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்க வேண்டும். அதைத்தான் உப்பரிகள் மேலே கூடாரம் போட்டு நம்ம செய்ய வேண்டும். இன்னைக்கு உப்பாரியில் மேலே கூடாரம் போட்ட மாதிரி சேட்டலைட்டு மேலே வச்சு அங்கிருந்து காட்சிகளை சாத்தான் காமிக்கின்றான். டெக்னாலஜியை சரியான காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். யூடியூப்பை சரியான காரியங்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இன்ஸ்டாகிராமை சரியான காரியங்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும், தவறான காரியங்களுக்கு அல்லவே அல்ல. பிரியத்துக்குரியவர்களே, எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். சாத்தான் தந்திரவாதியாக இருந்து ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களை செய்ய வைத்து, பார்க்க வைத்து, அதன் மூலமாக ஒரு பெரிய தேவனுடைய கோபாக்கினை அவன் கொண்டு வரும்படியாக அவன் எப்பொழுதும் முயற்சி செய்கின்றவனாக இருக்கின்றான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுகிறார்கள் என்று சொல்லுவார்களே, அது இதுதான். எனவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபொழுது மறக்க வேண்டாம். நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் அந்த அப்சலோமாக, மேலே போய் பாவம் செய்த அப்சலோமாக, அதை பார்த்த ஜனங்களாக இல்லாதபடிக்கு நாம் விலகி கொள்வோம். அப்பொழுது நாம் எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்படுவோம். நாம் ஜெபிப்போமா, நாம் கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு பயங்கரமான செய்தி தந்தீங்க. நினைத்து கூட பார்க்க முடியலப்பா. எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியத்தை இந்த வாலிபன் துணிந்து செய்தான். கேவலம் ஆட்சியை பிடிக்கணும், ராஜாவாகணுங்கிறக்காக எவ்வளவு துணிகரமான பாவத்தை செய்தான். அப்படிப்பட்ட துணிகரமான ஆலோசனையை கொடுத்தானே அகித்தோப்பலப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதே என்று பைபிள் சொல்லுதுப்பா. ஆனால் அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இந்த கேடுகட்டமாக நடந்தானப்பா. அவன் அழிந்து போனதுக்கு அதுவே காரணம். எங்கள் பரம தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுபோல் அப்சலோம்கள், அகித்தோப்பல்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆலோசனைகள், அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லா இடத்துல இருக்குது. எச்சரிப்படைந்து வாழ எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் இதுபோல் காட்சிகளை காணாதபடிக்கு அவர்களை விளக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவர் இதுபோல் அகித்தோப்பலுடைய ஆலோசனைகள் வருகிற பொழுது ஆண்டவரை அவருக்கு விலகி ஓடத்தக்கதாக கத்தாமே நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா, வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். எவ்வளோ வியாதிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்கப்பா. சாத்தான் அந்த வியாதியை பெருகச் செய்கிறான், கிருமிகளை நாளுக்கு நாள் பெருகச் செய்கிறான், ஒவ்வொரு அவயமாக பழுதடைய செய்கிறான், அவளை படுக்கையாக்குறான், எல்லாத்துக்கும் மேலே அவங்களை சாப்பிட விடாதபடி ஆக்குறான்ப்பா. வாமிட் ஆகிறது, சாப்பிட விருப்பம் இல்லை, இல்லைன்னா வெளியே போயிடுது. அப்போது அவங்க அப்படி நாளுக்கு நாள் அவங்க மரணத்தை நோக்கி பிரயாணிக்கிறாங்க. யாரெல்லாம் சாப்பிட முடியாமல் இருக்காங்களோ அவர்கள் மரணத்தை நோக்கி வேகமாக போகிறாங்க. அதுதான் சாத்தான் மரணத்துக்கு அழைத்து செல்கிற பாதையப்பா. எப்படியாவது அவர்கள் சாப்பாடு அவருடைய இரத்தத்தோடு இரத்தமாக, மாம்சத்தோடு மாம்சமாய் கலக்கணும். கத்தாவே, ஒரு அவயங்க அப்படி கொஞ்சமாக கெட்டு போய் எல்லா அவயமும் கெட்டு போகிற நிலைமை வரவே கூடாது. எல்லா அவயங்களும் கெட்டு போகும்படியாக நோய் தொற்று பரவவே கூடாது. ஆண்டவரை சோத்திரமே, கெட்டு போயிருக்கிற அவயங்கள், அது கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், கத்தாவே ஹார்ட்டாக இருக்கட்டும்,
இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், எந்த அவயங்கள்லாம் மிக முக்கியமானவைகளோ அவைகளை சாத்தான் குறிவைத்திருக்கின்றான். குறிவைக்கப்பட்டிருக்கிற அந்த அவயங்கள் நன்கு புதிதான அவயங்களாக மாறட்டும், புதிதானவைகளாய் பழுதற்றவைகளாய் மாறட்டும். பழுதடைந்து கெட்டு போயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு புது ஆண்டவர் அவயங்களை எந்த ஆப்ரேஷனும் இன்றிரான வைத்தியனை தூங்குகிற பொழுதே நீர் பொருத்தி விட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். டயாலிசிஸ் எனப்பட்ட அந்த கொடூரம் வேண்டவே வேண்டாம் ஐயா. வாரத்துக்கு 2 நேரம் 3 நேரம் ஐயா போய் எத்தனை பேர் அதை செய்கிறாங்க ஐயா. எவ்வளோ பாவம்ப்பா தகப்பனை. கீமோதெரப்பி அவளை கொள்ளுது ஆண்டவரே. பாம்புடைய விஷம் மனுஷனுடைய உடம்புல ஏற்றப்பட்டா அது எப்படியா இருக்கும் தகப்பனே. என் தகப்பனை வியாதியஸ்தர்களுக்காக நீங்கள் மனமிறங்க மாட்டீங்களா? அப்படியே கண்ணீரை துடைக்க மாட்டீங்களா? வியாதியிலிருந்து விடுதலை தர மாட்டீங்களா? எங்கள் அப்பாவுக்கு சுகமாகாதா? எங்கள் அம்மாவுக்கு சுகமாகாதா? என் பிள்ளைக்கு சுகமாகாதா? என் கணவருக்கு மனைவிக்கு சுகமாகாதா என்று ஏக்கத்தோடு ஆண்டவரே அவருடைய காலடியிலே படுத்து கிடக்கிற பற்றுள்ள ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் தான் அவருடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு எப்படியாவது சுகத்தை தந்து மறுபடியும் ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு போக படிக்க, மறுபடியும் சம்பாதிக்க, மறுபடியும் பழைய போல பலத்தோடு இருக்க, எல்லா கடமைகளையும் செய்ய, ஆண்டு சமைத்து கொடுக்க, கணவர் பிள்ளைகளை கவனிக்க, மாடிப்படியில் ஏறி இறங்க, ஓடி ஆட அவர்களுக்கு உதவி செய்யுங்க. புது வாழ்வு தாரும். சிம்சோன் ஒரு விசை நினைத்தருளும் என்று கேட்ட பொழுது இன்னொரு விசை வல்லமையை கொடுக்கவில்லையா? அப்படி சரீரத்திற்கு இழந்து போன வல்லமையை. அதே போலவே இப்பொழுது வியாதிப்பட்டு கிடக்கிறவங்களாம் என்னை ஒரு விசை நினைத்தரலும் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு எப்படியாவது நீங்கள் மனமிறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒருவேளை இந்த வியாதியை சாத்தான் கொண்டு வருவதற்கு வாலிப காலங்களில் செய்த பாவங்கள், பெற்றோர் செய்த பாவங்கள், தாத்தா பாட்டிமார் செய்த பாவங்கள் காரணமாக இருக்கும் என்றால் ஆண்டவரே இரத்தத்தினாலே கழுவி இந்த சாபங்களை உடைத்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, நீங்கள் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி இரத்தத்தையெல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்து இது மனுக்குலத்து வியாதிகளெல்லாம் உம்மீது போட்டுக்கொண்டு நீங்கள் சுமந்துட்டீங்க. எனவே உங்களுடைய பிள்ளைகள் வியாதிகளை சுமக்கணுங்கிற அவசியமே இல்லையப்பா. சடுதி மரணங்கள் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, ஸ்ட்ரோக் வரக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகள் தடுமாறக்கூடாது, கீழே வயதானவர்கள் விழுந்து விடவே கூடாது, ஆண்டவர் ஆக்சிடென்ட் ஆகிடவே கூடாது, துர்ச்செய்திகள் வரக்கூடாதப்பா. நல்லா ஆண்டவர் ஹார்ட்டில் ரத்தம் நல்லா பாயட்டும், அடைப்புகள் எல்லாவற்றையும் நீக்கிவிடும். இந்த குளிர் மழையெல்லாம் மக்களுக்கு வியாதிகளை கொண்டு வராதபடி, இருமல் எழுப்புகளை கொண்டு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வாதம் பக்கவாதம் முடக்குவாதத்திலிருந்து விடுதலை தாருங்க. காக்காய் வலிப்புகளிலிருந்து விடுதலை தாருங்கப்பா. என் ஆண்டவரே, எப்படியாவது கர்த்தாவே பிஸ்னஸில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைங்க, வட்டி கட்ட முடியலையேன்னு தவிக்கிற பிள்ளைங்க, எனக்கு வேலை இல்லையே, என் வேலையில் நிம்மதி இல்லையே, என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களே, இதை என்ன செய்வேன், எங்கே போவேன், என் பிள்ளைகளை எப்படி நான் பாதுகாப்பேன், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று கலங்கி இருக்கிறவர்கள் உண்டையா. இந்த உலகமே பணத்தை நோக்கி தான் ஓடுதுப்பா. பணம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது, ஒருத்தராலும் வாழ முடியாதப்பா. எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி தாரோம். அவருடைய பிள்ளைகளை திருமண காரியங்களை செய்து முடிக்க, வீடு கட்டி கொடுக்க ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தோத்தின வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை உணரட்டும், நல்ல பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கட்டும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆனால் அவர் வாலிபத்து பாவங்களுக்கு இடம் கொடுத்து கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். அவங்களை நீங்கள் ஒருத்தர் தான் விடுவிக்க முடியும். வாலிபத்து பாவங்களை சிக்கி அம்மா அப்பாவை தூக்கி போட்டுட்டாங்க, என்னதோ இருக்குன்னு நினச்சிட்டு ஆண்டவர் படிப்பை பாதியில் விட்டு ஓடி போய் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே மணாளி போட்டுக்கொள்கிற இந்த வாலிபர்களுக்கு எப்படியாவது உணர்வுள்ள இதயத்தை தாரும். அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து அதை ஒழுங்காய் வாழ உதவி செய்யுங்க. தகப்பன் தாயுடைய விருப்பத்தின்படி திருமணம் செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரமே, என் பைக்கில் வேகமாய் போய் மூட்டி அப்பாவியலை கொண்டு தானும் கொலைவினப்படுகிற அந்த வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஐயா, அப்பா அம்மாவை கண்ணீரை பாருங்கப்பா. அவர் மெதுவாய் போக உதவி செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காய் குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நிந்தையை நீக்கிங்க. கத்தாவே, எங்கள் தாய் திற நாடாய இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மொழி பேசுகின்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், எல்லா பாஸ்டர்ஸ்க்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற, நமக்காய் ஜெபிக்கிற, காணிக்கைகளை தாங்குகிற, அடைக்கலான் குருவி இல்லத்தை காணிக்கையினால் தாங்குகிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவோட நாமத்தில். ஆண்டவர் அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு அநேக முதியவர்கள் தேவை, 4 திசையிலிருந்து கொண்டு வாருங்க. நர்சஸ் தேவை, சீக்கிரமாய் கொண்டு வாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இன்னும் கட்டட பணிகளை முழுமையாய் கட்டி கொடுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவருடன் இன்றைக்கும் இந்த வருடம் முழுவதும் கூடவே இருப்பதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியம்